ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, மண்ணில் செய்யக்கூடிய பூத்தொட்டி, அதாவது 1 அடி ஹைட்டில் இருக்கக்கூடிய பூத்தொட்டி எப்படி செய்யறன்றதை பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் சக்கரை தான் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். மண்ணை பிச்சு அடித்தாச்சு. இப்போ கோல் எடுக்க போகிறோம். கோல் எடுக்கிறதுக்கு முன்னாடி வட்டை பிடிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். வட்டை பிடிச்சா தான் கோல் எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கோல் எடுக்கிறதுக்கு எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டு வந்து வெளிப்புறமும் ரைட் ஹேண்ட் உள்புறமும் இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு மண்ணை கீழேருந்து மேலே ஏற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேனலில் அடுத்தடுத்து கண்டினியூஸாக வீடியோ போட போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். புது டிசைனில் பார்ட் செஞ்சு வீடியோ போட போகிறோம். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பட்டு கொடுக்கணும். பட்டு கொடுக்குறது அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டு மண்ணை வந்து உள்ளேருந்து வெட்டி மேலே இழுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். கோல் எடுக்கிறப்ப ரைட் ஹேண்டு உள்ளே இருக்கணும், பட்டு கொடுக்குறப்ப லெஃப்ட் ஹேண்டு உள்ளே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வீடியோவில் பார்க்குறது தான் பட்டு கொடுக்குற மெத்தடு. பட்டு கொடுத்த அப்புறம் தெப்பை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். தெப்பை போடுறதுக்கு ஒரு முக்கியமான பொருள் தேவைப்படும் ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா மூங்கில் தெப்பை. வீடியோ தொடர்ந்து பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு தடவை பட்டு கொடுத்துக்கலாம். இப்போ பார்க்குற மெத்தட் தான் ஃப்ரெண்ட்ஸ் தப்பை போடுறது. தப்பை எதுக்கு போடுறோம்னா, வரியாக இல்லாமல் ஷைனிங்காக இருக்கிறதுக்காக தப்பை போடுறோம். 2 கையும் ஒரே மாதிரி அசைக்காமல் மேலே கொண்டு வரணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஃபஸ்ட் ரவுண்டு தப்பை போட்டாச்சு. இதே மாதிரி இன்னொரு ரவுண்டு போடணும். அதுக்கு முன்னாடி சகதியை பூசிக்கலாம். சகதியை பூசினா கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எதிர்பார்க்குற ஷேப் வர வரைக்கும் தப்பை போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாட் வந்து தொட்டி ஷேப்புக்கு வந்துருச்சு. நம்ம தப்பை போடுறத நிறுத்திட்டு துணி போட்டுக்கலாம். துணி எதுக்காக போடுறோம்னா ஷைனிங்காக போடுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூத்தொட்டி ரெடி ஆயிடுச்சு. டிசைனுக்காக ஒரு சின்ன கோடு மட்டும் போட்டு பூத்தொட்டியை அறுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான பார்ட் செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.